நமஸ்காரம். நமஸ்காரம்மா. இன்னைக்கு என்னம்மா செஞ்சு காமிக்க போற வியூவர்ஸ்க்கு? இன்னைக்கு கொத்தமல்லி தொக்கு பண்ண போறேன். கொத்தமல்லி சீசன்ல கொஞ்சம் கம்மி விலையில விற்கும் போதே வாங்கி இதை போட்டு வச்சுட்டா கிட்னிக்கு நல்லது. கிட்னிக்கு நல்லது. வயிற்று புண்ணும், அதாவது காரம் ஊறுகாய் சாப்பிடாதவெல்லாம் இதுல கொஞ்சமா காரம் போட்டு இதை தொட்டுக்கலாம். இது கொத்தமல்லி தழை என்ன பண்ணுவேன், வாங்கினோன்னே நல்லா ஆஞ்சிட்டு நல்லா மண்ணு இருக்கும் நிறையா, அதனால 2-3 தடவை நல்லா அலசிட்டு இப்படி வெள்ளை துணியில ஒத்த ஒத்தையா இப்படி ஒத்த ஒத்தையா தண்ணியை வடிகட்டிட்டு வடிகட்டில் போட்டு வடிகட்டிட்டு துணியில இப்படி ஒத்த ஒத்தையா காய வச்சுட்டு, அது ரொம்ப வெயில காய வைக்கக்கூடாது, சும்மா ஆற்றுலேயே ஒத்த ஒத்தையா ஒரு 10 நிமிஷம் துண்டில் போட்டு வச்சுட்டு, அதாவது வீட்டுக்குள்ளேயே அதை காய வைக்கணும். ஆமாம், அதுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே ஒத்த ஒத்தையா அப்படி காய வச்சுட்டு அதை எடுத்து உளுத்தம்பருப்பு ஈரம் இல்லாம, ஏன்னா 2-3 நாள் நீங்க வச்சுப்பேன் இதை. ஆமாம் வச்சுக்கணும். அதனால் ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சா வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மாதிரி கட்டி ஆகிடும். அதனால வெளியில் வச்சுட்டே 2-3 நாள் தொட்டுக்கலாம். இதுக்கு எண்ணெய் எல்லாம் விட மாட்டேன், எண்ணெய் விட மாட்டேன். அதை கொத்தமல்லியில் எண்ணெய் விட மாட்டேன். உளுத்தம்பருப்பு மிளகாத்தை வறுக்கும்போது எண்ணெய் விடுவேன். உளுத்தம்பருப்பு மிளகாத்தை உளுத்தம்பருப்பு ஒரு 2-3 ஸ்பூனு, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு புளி, உப்பு, மிளகாக்க நம்மளுக்கு வேணுங்கிற காரம். அம்மா இப்போ எல்லாரும் என்ன கேட்குறா, அளவு என்ன போடுறல் மாமின்னு கேட்குறா. ஆனால் நீ கையளவு தான் போட்டு உனக்கு பழக்கம். இந்த இவ்வளோ இருக்கா அப்படின்னு கண்ணில் பார்த்துட்டு கையால் இவ்வளோ அள்ளி போடுற. ஆனால் என்ன மாதிரி இருக்கிற புதுசாக சமையல் கற்றுக்கிறவாளுக்கு இது கஷ்டம். அதனால இப்போ ஒரு கட்டு கொத்தமல்லி கீரை வாங்கினோம், கொத்தமல்லிக்கு ஒரு கரண்டி, அதாவது குழம்பு கரண்டி, அந்த கரண்டில குழிக்கரண்டில ஒரு கரண்டி உளுத்தம்பருப்பு, ஒரு கரண்டி கடலைப்பருப்பு, துளி பெருங்காயம், புளி இந்த அளவுக்கு புளி, ஒரு சுண்டைக்காய், அதாவது கொஞ்சம் சுண்டைக்காய் விட நெல்லிக்காய் அளவு புளி, வேணுங்கிற அளவு உப்பு, காரம் ஒரு 5-6 மிளகாய், நல்ல காரம் வேணும்னா 10 மிளகாய் போட்டுக்கலாம். வச்சுட்டு நல்லா எண்ணெய் விட்டு இழுப்பச்சட்டில் வறுத்துக்கணும். வறுத்து நல்லா இந்த மாதிரி பொன்னிறமா வறுத்துக்கணும். வெள்ளையா இருக்கக்கூடாது, நல்லா வாசனை வரணும். வறுக்கும்போது வாசனை பொன்னிறமா வறுக்கணும். வறுத்துட்டு அதை ஆறுன அப்புறம் இந்த கொத்தமல்லி தலையை முதல்ல அரைச்சிக்கணும். அப்புறம் உளுத்தம்பருப்பு மிளகாத்தில் அரைக்கலாம். அரைச்சிட்டோன்னா நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். தண்ணி விடாமல் அரைக்கணும், தண்ணி விடக்கூடாது. நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 2-3 நாளைக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப வெளியில் இருந்தால் பூஞ்சக்காலம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால உள்ளே 2-3 நாளைக்கு வெளியே வச்சு சாப்பிட்றலாம். அப்பப்போ பண்ணிக்கலாம். இது ஒன்றும் வச்சு ஸ்டாக் பண்ணணுங்கிறது இல்லை, அப்பப்போ 4 நாளைக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம். இதில் எண்ணெய் கிடையாது, அதனால் நம்ம 2 நாளைக்குள்ளே செலவு பண்ணலாம், எல்லாருமே சாப்பிடலாம். கிட்னிக்கு நல்லது. இதுக்கு சம்பார பொடின்னு கூட சொல்லுவா இல்லையா? ஆமாம், இது சம்பார பொடினா இப்போ யாருக்கும் தெரியுது இல்லை, கொத்தமல்லி தொக்குன்னா தான் தெரியுது. கொத்தமல்லி தொக்குன்னு சொல்கிறது. தண்ணி விடாமல் முதல்ல கொத்தமல்லியை போட்டு நல்லா மிக்சியில் சுற்றிட்டு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போடுறது எதுக்குன்னா, முழுக்குன்னு இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வாயில் பட்டால் அது ஒரு சுவை கொடுக்கும், டேஸ்ட்டாக. கொஞ்சம் நறுக்குன்னு கடிச்சிட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால முழுக்குன்னு அரைக்கக்கூடாது. உளுத்தம்பருப்பு மிளகாத்தில் தோசை மிளகாப்பொடி மாதிரி கொஞ்சம் 1-2 ரவா மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அப்புறம் கொத்தமல்லி தூளையும் அரைச்சிட்டு போட்டு நல்லா கலந்து வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும். நீங்கள் இப்போ அரைச்சி காமிக்கிறேன். முதல்ல கொத்தமல்லியை போட்டுக்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் அரையிறதுக்கு லேட் ஆகும். அரையிலன்னா கையால் உள்ள தளிக்கணும், தண்ணி விடக்கூடாது. ஓகே. ஸ்டைல் போல இருக்கு. அரைச்சிட்டப்பா. இப்படியே அரைச்சிட்டேன், கெட்டியா அரைச்சிட்டேன். பத்தியா இப்படி இருக்கு. ரொம்ப நைஸாகவும் இல்லை, கொத்தமல்லி அரைஞ்சிருக்கணும். ஆனால் கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் நறுன்னு
கடலைப்பருப்பு வாயில படுற மாதிரி. புரியுது. கொத்தமல்லி நல்லா அரைஞ்சிருட்டு அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பை தண்ணியை அரைச்சி கூட ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு சுற்றிக்கலாம். அதெல்லாம் இல்லை. சரி, இப்போ நீங்கள் வந்து கண்டெய்னருக்கு, அதாவது பாத்திரத்துக்கு மாத்திரம் அந்த பாத்திரம் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. ஆமாம், நல்லா தொடச்சிட்டு நல்லா ஈரத்தை தொடச்சிட்டு போட்டிருக்கேன். இது வந்து 2-3 நாளைக்கு வெளியில வச்சுட்டு நல்லா தொட்டுக்கலாம். அதுக்கு மேலே இருக்காது. இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா சாப்பிடலாம். உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது, நல்லது உடம்புக்கு. வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் அந்த காலத்துல உலக்கையை போட்டு இடிப்போம். ஆட்டுக்கல்ல உலக்கையை போட்டு இடிச்சு வச்சுப்போம். அதுக்கப்புறம் உலக்க போய் கடப்பாறைன்னு வந்தது. அந்த கடப்பாறையில இடிச்சு இப்படி பண்ணி வச்சுப்போம். ஆட்டுக்கல் அம்மிக்கல் அரைச்சாலும் ஒரு டேஸ்ட் தான். ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்பதான் மிக்ஸி அது கிரைண்டர் எல்லாம் வந்தனால ஆட்டுக்கல் இப்போ பிளாட்ல இருக்கோம், எங்க இருந்து போய் அம்மிக்கல்ல போட முடியும்? ஆமா, ஆட்டுக்கல் அம்மிக்கல் போட முடியாது. ரெண்டாவது அது அரைக்கிறதும் இல்ல. அது சின்ன ஆட்டுக்கல் வச்சு கூட அரைக்கலாம், சின்ன அம்மி வச்சு கூட அரைக்கலாம். இப்ப பிளாட்ல இருக்கிறதுனால அதுவும் அரைக்க முடியறது இல்ல. எல்லாரும் மிக்ஸில இப்படி ஜார்ல போட்டு ஆனா அந்த உலக்கைய போட்டு ஆட்டுக்கல்ல டங்குன்னு குத்தினா அது ஒரு டேஸ்ட். அதே மாதிரி சட்னியோ இல்ல இட்லிக்கோ தோசைக்கோ எதா இருந்தாலும் ஆட்டுக்கல் அரைச்சி பாருங்க, சூப்பரா இருக்கும். கைக்கும் நல்ல எக்ஸசைஸ். ஆமா, கைக்கு எக்ஸசைஸ், உடம்புக்கு நல்லது. அந்த காலத்துல நாங்கெல்லாம் நிறைய ஆட்டுக்கல் அரைச்சிருக்கோம். இப்ப ஆபீஸ்க்கு எல்லாரும் போறாமா, ஆபீஸ்க்கு போகும்போது எங்க ஆட்டுக்கல்ல அம்மிக்கல்ல வச்சிருந்து இது பண்ண முடியும்? அவளுக்கு நேரம் இல்ல. ஆமா, நேரம் இல்ல. அதனால இப்ப எல்லாமே மிக்ஸர போட்டு 5 நிமிஷத்துல பண்ணிட்டு அப்பாவா அப்படி போட்டுட்டு போய். ஆனா இந்த ஃபுட்டாவது ஹெல்த்தியா எடுத்துக்கணும். அதனால இது ரொம்ப நல்லது. சரி. அம்மா, வியூவர்ஸ் வந்து இன்னொரு கேள்வி கேட்டிருந்தா, நீங்க மகாலிக்கிழங்கு பத்தி சொல்லியிருந்தார் இல்லையா? இந்த மகாலிக்கிழங்குல சொல்லும் போது என்ன கேட்டிருந்தானா, பச்சை மிளகாயும் போடுறலே காரம் இருக்காதா? காரம் இருக்காது. ஏன்னா நம்ம மோரோ தயிரோ விடுறோம். தயிர் விட்டா நல்லது. தயிர் நிறைய, நான் தயிர் தான் விடுவேன். ஆனா சில பேர் மோர்ல கூட மகாலிக்கிழங்க போடுறா. அதுக்கு வந்து அந்த மோருக்கும் அந்த காரத்துக்கு ஈக்குவல் ஆயிடும். காரம் போட்டாதான் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும். வருஷ கணக்குல வச்சுக்கலாம் அது. ஓகே. அப்புறம் என்ன சொல்றா, அதை வந்து அப்படியே வெளியில விற்கிறதானே? இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சின்ன பாட்டில்ல மாத்திட்டு ஊறின அப்புறம் உப்பு காரம் போட்டு ஊறின அப்புறம் அதை ஒரு வாரத்துக்கு வெளியில வச்சுட்டு அது ஊறினோன்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுங்கிற அளவு சின்ன பாட்டில்ல கொஞ்சம் அப்போ எடுத்துக்கலாம். கெட்டே போகாது, பூஞ்சைக்காலம் பிடிக்காது, நன்னா இருக்கும். ஒன்றும் அது கிடையாது. வேணுங்கிற அளவு உப்பு. கை முடிஞ்ச வரைக்கும் கை போடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஸ்பூனும் கரண்டி. சாயந்தர நேரத்துல 6-5 மணி ஆனா ஊறுகாயே தொடக்கூடாது. எப்பவுமே மத்தியானமே ஊறுகாய சாப்பிடும்போது வேணுங்கிற அளவு அப்பப்போ பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சரி, ஓகேம்மா, ஓகே. 6 மணிக்கு மேல ஊறுகாய் போடுறது இல்லை. நானு 6 மணிக்கு மேல போட்டா கெட்டு போயிடும்பா, ஏதா ஊறுகாயும் கெட்டு போயிடும்னு சொல்லுவா. அதனால 5 மணிக்குள்ள எல்லாமே பண்ணி வச்சிருவேன். ஊறுகாயெல்லாம் போடுறாங்க போட்டு வச்சிருவேன். ஓ, சரி, ஓகே. நல்ல டிப்ஸுமா. ஏன்னா நைட்டில் போடக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுட்டேன் இப்போ தான். ரொம்ப சந்தோஷமா. இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் நேற்று வந்து போகி பண்டி பற்றி சொன்னேன். இப்போ அடுத்தது பொங்கலை பற்றி அடுத்த வீடியோ பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி சீசன் வந்து கொத்தமல்லி. நீ காத்தால வந்தோன்னே அதுவும் ஃப்ரெஷ்ஷாக, அதை 4 நாள் 5 நாள் பண்ணால் அது வாசனை வராது. அதனால ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தொக்கு ரெடி. இன்னைக்கு காத்தால கொத்தமல்லிக்காரன் வந்து கொத்தமல்லி வித்துன்னு வந்தான். அவங்ககிட்ட ஒரு கட்டு வாங்கி அதை ஃப்ரெஷ்ஷாக உடனே அரைச்சிடணும். அதை கொத்தமல்லி தலையை வாட வச்சுலாம் அரைக்கக்கூடாது. உடனே அரைச்சி அது ஒரு டேஸ்ட்டாக நல்ல வாசனை நல்லா இருக்கும். மோர் சாத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மோர் சாத்துக்கு நல்லா இருக்கும். ஓகேம்மா. ஆமாம், வயிற்றுக்கும் புண்ணு ஊறுகாயெல்லாம் இப்போ நிறைய சாப்பிட்றது கிடையாது யாரும். இது மாதிரி பண்ணி வச்சுட்டு 4 நாளைக்கு ஒரு தடவை பண்ணி வச்சுட்டு சீசனில் பண்ணி வச்சுன்னு சாப்பிட்லாம். ஓ, சீசனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நல்ல எப்படி யூஸ் பண்ணிக்கணுங்கிறத சொல்லித்தரேன். ஓகேம்மா, ஓகே. சிக்கனமாகவும் இருக்கணும், சீசனுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம நடந்துக்கணும், மாற்றிக்கணும் லைஃப் டைம். எல்லாமே கிடைக்கிறது சீசனில் தான் கிடைக்கிறது. இருந்தாலும் மற்ற நேரத்தில் கிடைக்கிறது. ஏன்னா சீசன் டயத்தில் வாங்கி வச்சுட்டா கொஞ்சம் மலிவாக இருக்கும். சரி, ஓகேம்மா, தேங்க்யூம்மா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நமஸ்காரம்.